ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் மூவிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், அதேமாதிரி ஒரு சர்வைவல் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் தரமாக இருக்கும், பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யாரும் நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி புதுசான இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் எல்லாத்தையும் வந்து பேச முடியும். அதெல்லாம் உங்களுக்கு உடனே வேணா நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு ட்ராகன் ஒன்று காட்டுவாங்க. அந்த ட்ராகனை தேடி நிறைய பேர் போவாங்க. ஒரு 4-5 பேர் குதிரையோடு சேர்ந்து ஒரு ராஜா அவங்கள கூட சேர்ந்து ஒரு கொஞ்சம் சிப்பாயும் சேர்ந்து போவாங்க. எதுக்கு போவாங்க ஸ்டார்டிங் அப்போ தெரியாது. போன ஒரு பகுதிக்குள்ளே ஒரு பெரிய ட்ராகன் ஒன்று இருக்கும். அதை போயிட்டு வேட்டையாடுறதுக்காக தான் இவங்க போவாங்க. அந்த ட்ராகன் வந்து ஊருக்குள்ள அட்டகாசம் பண்ணுதா என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த ராஜாவே களத்தில் இறங்கிட்டு பாரு அவங்களுடைய வீரர்கள்லாம் கூப்பிட்டு நேரம் அந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு இவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த ட்ராகனை வந்து வேட்டையாடலான்ட்டு எல்லா லைனாக நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி வாயிலிருந்து, அதாவது அந்த ட்ராகனோட வாயில் வந்து அவரோட வீரர்கள் அப்படி கொளுத்தி விட்டுரும், மொத்தமாக எரிஞ்சு போயிடுவாங்க. உடனே எல்லாரும் ஒன்றா வாங்கன்னு சொல்லுவார். ஒன்றா வந்து எல்லாம் நின்று ரெடியாக இருப்பாங்க. அது எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்காக. ஆனால் அது எங்கேருந்து வருதுன்னு திடீர்னு தெரியாது. அவங்க கூட வந்து அதாவது அந்த ராஜா கூட இருந்த எல்லாருமே வந்து லப்பக்கு மேலே தூக்கின்னு போயிடும். அதுக்கப்புறம் ராஜா ரொம்ப பயந்துருவார். அதுக்கப்புறம் ராஜா வந்து பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணுவாங்க. அப்படியே இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சொல்றதோட ஹீரோயினே சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்குற படம் எல்லாமே வந்து பெண்களை வந்து சர்வை பண்ணுறாங்க நிறைய படத்தில். அதனால ஹீரோன்னு சொல்லிடலாம். ஏன்னா பாருங்க, ஹீரோக்கு நிகராக வந்து பவர் வச்சுக்கின்னு அவங்க கூட எல்லாம் வச்சு கட்டியெல்லாம் பொழுதுட்டு இருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி, பேர் ஃப்ளோரியாமா. நம்ம ஹீரோயினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலோடி. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல போயிட்டு அந்த கட்டியெல்லாம் பொழுது போட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தால் திடீர்னு அங்கே யாரோ கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உள்ள போயிட்டு அந்த பொண்ணு கேட்கும், யார் இவங்க புதுசாக வந்துடுறாங்க, யார் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும். ஆனால் அவர் வந்து அவங்க வந்தவங்க வந்து ஒரு லெட்டர் வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய அரசு இதுலேருந்து வந்திருப்பாங்க போல, அதாவது குயின் அரோரா அப்படின்னு சொல்லப்பட்ட அங்கேருந்து வந்து அனுப்பியிருப்பாங்க. ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி வந்து அவங்க பொண்ணை வந்து கேட்டு வந்து அந்த குயின் வந்து ஒரு லெட்டர் வந்து அனுப்பியிருப்பாங்க. அவர் அந்த லெட்டர் பார்த்து ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து எவ்வளோ பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்ட்டு. ஏன்னா எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்தா லெட்டர் அரோரா அப்படின்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிங்டம் கிட்ட இருந்து குயின் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பொண்ணை வந்து அவனுடைய பையனுக்கு வந்து திருமணம் பண்ண வைக்கதோ அப்படின்றதுக்காக. இவங்களுக்கும் வந்து இவங்க நாட்டிலே வந்து பஞ்சம் வேற. இவங்களும் ஒரு அரச குடும்பம் சார்ந்தவங்க தான். ஆனால் இவங்க வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தேவையான ஃபுட்டும் இருக்காது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் இவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். அதை வந்து அவங்க அப்பா சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கிங்டம்த்துக்கு போவாங்க. கப்பல் மூலயமா போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு இருட்டாயிடும். சைடில் பார்த்தா ஏதோ பெரிய ட்ராகன் மாதிரி இருக்கும். ஒரு ட்ராகன் தான் அட்டாக் பண்ணுதா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அந்த நகரத்துக்குள்ளே போனதுக்கு அந்த வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் 2 தலையை வச்ச மாதிரி வாயில் வந்து வச்சிருப்பானுங்க. அந்த இடத்துல அவர் எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த நைட்டில் பார்த்தா ட்ராகன் மாதிரியா இருக்கும். ஆனால் ட்ராகன் கிடையாது. அவங்க நுழைவு வாயில். அது உள்ள பூந்து போனவொடனே அவங்க நாடு வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பச்சை பசேன்னு செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. உள்ள போனவொடனே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா எவ்வளோ பெரிய கிங்டம் வந்து இவங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்க பொண்ணு வந்து கேட்டிருக்காங்க. சரிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ரூம் வந்து தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பொண்ணு தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க தங்கச்சி அப்புறம் அவங்க சித்தி இருக்கும் போல அவங்க 3 பேரும் சேர்ந்து தனியாக போயிடுவாங்க. அன்றைக்கி நைட் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல தான் அந்த ரூமில் இருக்கும்போது வெளியில் போய் பார்க்கும். வெளியில் போய் பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்து ரூமில் அதே போல் அந்த வெளியில் வந்து பால்கனி இருக்குல்ல அங்கே நின்றுக்கும். இந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கும். சிரிச்சோடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு பணிப்பெண்கள் வந்து நம்ம இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்கலாம் அந்த பொண்ணை கூட்டின்னு உள்ளே போயிடுவாங்க. இது மாதிரி உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஆயிரும். அன்றைக்கி நைட் வந்து இந்த பொண்ணு தூங்கிட்டே இருக்கும். திடீர்னு என்னன்னு தெரியலன்ட்டு வெளியில் போய் பார்க்கலான்ட்டு வெளியில் போய் பார்த்தா அந்த மலையோட, அதாவது ரொம்ப தூரம் ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் பார்த்தா திடீர்னு ஒரு மாதிரி லைட் வெளிச்சமாக தெரியும். அதை பார்த்து என்னன்னே தெரியாது. இந்த பொண்ணு யோசிச்சுனே இருக்கும். திடீர்னு அந்த நேரத்தில் அவங்க தங்கச்சி ஃப்ளோரியா வந்து எனக்கு அங்கே தூக்கமே வரல, நான் வேணா இங்கே தூங்கட்டுமா அப்படின்னு கேட்கும். வா அங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அன்றைக்கி நைட்டு அந்த இடத்துல, அதாவது அந்த நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பாங்களா ரூமு, அந்த ரூம்லேயே வந்து 2 பேரும் பார்த்து தூங்குவாங்க. மறுநாள் காலையில் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஹீரோ இருப்பாங்களா, ஹீரோவா அந்த அரசனோட பையன் இளவரசன், அவனை வந்து கூட்டின்னு வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணையும் கூப்பிட்டு போவாங்க. போயிட்டு அந்த இடத்துல மீட் பண்ணுவாங்க 2 பேரும். அப்போ அவன் வந்து அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். அவன் பேர் ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த அரசியை வந்து ஒரு சில கேள்விகளும் கேட்கும். அதுக்கெல்லாம் இந்த பொண்ணு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கினே போவாங்க. இப்போ அதாவது இவங்க பேசிட்டு போகும்போது அந்த பொண்ணு வந்து குதிரை ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்பான். எனக்கு ஓட்ட தெரியும்னு சொல்லுவோம். சரி வா போகலாம் அப்படின்ட்டு ஒரு ரைடு எடுத்துக்கின்னு 2 பேருமே வந்து கொஞ்சம் தூரம் போயினே இருப்பாங்க. அப்போ வந்து நல்லா பேசிக்கினே நல்லா வந்து நல்லா நார்மலாக பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த கேப்பில் அந்த குயின் வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன பேசுதுன்னு தெரியாது. ஏன்னா கல்யாணுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து இங்கே தான் இருக்கணும், நீங்கள் வந்து கிளம்பணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட மூஞ்சியை வந்து மாறிட்டு இருக்கும். அவங்க வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்து அவனை கூட பேசிகிட்டே போகல, ஒரு நம்பிக்கையான பேச்சாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு நம்பிடும். மறுநாள் வந்து கல்யாணத்தை வச்சுருவாங்க. எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஒன்றா இருப்பாங்க சூழ்ந்துன்னு. கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஆஹா செம்மையாக பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் பார்த்தா ட்ரெஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரு டிசைனை வந்து பார்த்து பண்ணியிருப்பாங்க போல். எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கல்யாணமே முடிஞ்சிடும். கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே வந்து ஒரு அவங்களுடைய பழைய காலத்து முறைப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் இது ஒன்று பண்ணணுமா, அதை போய் பண்ணணும்னா அந்த மலைக்கு தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே அவன் சொல்லியிருப்பான். இங்கே கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து கை தட்டி எல்லாம் சந்தோஷம் பண்ணி அனுப்பிவிடுவாங்க.
போகும்போது நம்மளோட ஹீரோயின் கேட்கும் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அவன் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி எங்களுடைய பழங்காலத்து மரம் ஒன்று இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் அதை தான் பண்ண போகிறோம், அந்த மலையில் தான் இருக்காங்க எல்லாரும், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம அங்கே போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு அந்த பொண்ணு அவனை கூட சேர்ந்து அந்த வண்டியில் போகும். உள்ளே போனால் அங்கே ஏகப்பட்ட பேர் நின்று இருப்பாங்க, யாரோ அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும், அந்த காவலாளி எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து ரொம்ப ஹம்பலாக ரொம்ப மரியாதையோடு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் போயிட்டு அவனோட கையை அறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கையை அறுத்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்த உடனே தான் அந்த பிளட் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது வந்து இப்போ அரச வம்சத்தை சேர்ந்து தான். அதனால வந்து மரியாதை கொஞ்சம் அதிகமாக தருவானுங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து தலை வணங்குவாங்க, மரியாதை நல்லா தருவாங்க. அந்த இது வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச உடனே அந்த பொண்ணு வந்து நான் நடந்து போகிறேன், நான் நல்லா தாங்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லையா நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரி இருப்பால அவன் வந்து அந்த பொண்ணை தூக்கினு அப்படியே போவாங்க. போகும்போது பயப்பட நல்லா அழகாக பொண்ணை தூக்கின்னு போகிறானே, சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். கொஞ்சம் தூரம் போன உடனே ஐம் சாரி என்னை மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். டக்குன்னு தூக்கி அந்த பொண்ணு அது உள்ள போட்டுருவோம். என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே ஒன்றும் புரியாது. ஏன்டா நல்லா தான்டா கல்யாணத்தை பண்ணீங்க, ஏன்னா அந்த பொண்ணை தூக்கி போட்டீங்க அப்படின்னு நம்மளுக்கு எதுவுமே புரியாது. அந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல வந்து நிறைய பொண்ணுங்களோட அந்த செயின், அந்த செருப்பு, அதாவது கல்யாணத்தில் என்னென்ன போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய கிராண்டாக வச்சிருக்க அந்த நகைங்க எல்லாமே வந்து கீழே இருக்கும். கீழே வந்தோடனே ஏன் அந்த பொண்ணு மேலே பார்த்துட்டு கத்துவோம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் அங்கேருந்து எவனுமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் வரும் சைடில், என்ன அந்த குகையில் ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த குகை பக்கமாக போயிட்டு பார்க்கும். அந்த குகையிலேருந்து பார்த்தா ஏதோ வெளிச்சம் மாதிரி தெரியும். என்ன அது வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போய் அவங்க பார்க்கும். அங்கே போய் பார்த்தா திடீர்னு ஏதோ ஒன்று பறக்கிற மாதிரி எஞ்சிங்கனே பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு செவத்துக்கு முன்னாடி. அந்த இடத்துல போயிட்டு அந்த பொண்ணு பார்க்கும், என்ன இது அப்படின்னு பார்த்தா ஒரு குருவி எரிஞ்சு போய் வந்து கீழே வந்துருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடந்துச்சு இந்த பறவைக்கு, யார் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நிற்கும். அப்படியே அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே பார்த்தா திடீர்னு ஏகப்பட்ட பறவை அப்படியே பறந்து எரிஞ்சிக்கினே வரும். அந்த சிட்டுக்குருவி அது மாட்டு எரிஞ்சின்னு வந்து கீழே தொப்புன்னு பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரே பயமாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஏன்னா அந்த குகைக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். பார்த்தா ஒரு டிராகன் வந்து நிற்கும். அப்போ வந்து கேட்கும் அந்த டிராகன், நீ என்னுடைய இறை தான் அப்படின்னு சொல்லும். என்ன நான் உன்னுடைய இறையா அப்படின்ட்டு கேட்கும். ஆமாம், உங்களுடைய வம்சத்தில் வந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து 3 தலைமுறையாக வந்து அதாவது 3 செஞ்சுரியாக வந்து எனக்கு வந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த டிராகன் கிட்ட வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ப்ராமிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த டிராகன் சொன்னோம். இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நாங்களே இப்போ தான் வரோம் இந்த டிராகன் இதுக்கு, ஆனால் எப்படி நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் வந்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும். அந்த பொண்ணு வந்து எலோடியா அப்படின்னு சொல்லும். எலோடியா அப்படியா, நீ என்னுடைய இறை தான், நீ என்னுடைய சிட்டுக்குருவி, நான் தான் அவனை சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஓடு நீ அப்படின்னு சொல்லும். திடீர்னு அந்த பொண்ணு குடுன்னு ஓடும். அந்த டிராகன் அப்படியே பின்னாடி நெருப்பை வந்து கக்கி விடும். அப்படியே அந்த நெருப்பு குழம்பு அந்த பொண்ணை தத்திக்கினே வரும். குடுன்னு அந்த பொண்ணு வந்ததில்ல அந்த குகை, அது பக்கத்தில் இன்னொரு குகை ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே குடுன்னு ஓடி போய் உள்ளே போய் விழுந்து பார்த்தா அதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒன்று இருக்கும். என்ன அந்த பொண்ணுன்னா, அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த மாளிகைக்கு வந்தில்ல அந்த கிங்டமுக்கு, அப்போது எதிரில் ஒரு பொண்ணு வந்து நின்றுல அந்த பொண்ணு தான் அந்த இடத்துல இறந்து போய் இருக்கும். அதை பார்த்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு பெரிய பயம் வந்துடும். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து இறந்துறாங்க போல அப்படின்றத அந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பு குழம்பு வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். திரும்ப அந்த இது வந்து கக்கறப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்கலாம், அந்த ட்ரெஸ் வந்து கூட மாதிரி இருக்கும். அது இந்த பொண்ணு குகையில் பின்னாடி போகும்போது மாட்டிக்கும். ஒரு வழியாக வந்து அதை உடச்சி தள்ளி போட்டு அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ளே வந்து கீழே விழுந்துடும். அந்த பொண்ணு கீழே வரும்போது அந்த பொண்ணோட கால் வந்து எரிஞ்சு போயிட்டு இருக்கும். அதாவது அந்த நெருப்பு மேலே கொஞ்சம் காலில் போட்டு எரிஞ்சிருக்கும். ஓனு கத்தும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த டிராகன் வந்து பேசும்போது கத்தவே கத்தாது. அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கும். உடனே அந்த டிராகன் சொல்லும், நீ வந்து ரொம்ப கிளவராக இருக்க, ரொம்ப சூப்பராக திங்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். ஏற்கனவே ஒருத்தி வந்தா இதுக்கு முன்னாடி, ஆனால் அவள் ஒரே இதுலேயே வந்து ரொம்ப சைலண்டாக ஆகிட்டான் என்னுடைய நெருப்பு குழம்புல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். அதுக்கப்புறம் எப்படியாவது இங்கேருந்து சர்வே ஆகி வெளியில் போகணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு கத்தி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கத்தி எடுத்து அந்த ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டு ரொம்ப சின்னதாக ரெடி பண்ணி வச்சுக்கும். அதாவது ஓடனா வந்து எங்கேயுமே சிக்காத அளவுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வர எடுத்து வர அந்த பொண்ணு காலில் ஒரு அடிபட்டுருக்குல்ல அதில் வந்து கட்டிட்டு அங்கேருந்து கையில் ஒரு லைட் ஒன்று வச்சிருக்கும். அது சின்னதாக அவங்க சின்ன வயசில் யூஸ் பண்ணுவாங்க போல. அந்த லைட்டை ரெடி பண்ணி கைத்தில் மாட்டிங்கன்னா அதை கையில் எடுத்துக்கின்னு வெளிச்சத்துக்காக அது எடுத்துன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும். தேடிக்கின்னு அந்த கோயிலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஏதோ அட்டைப்பூச்சி மாதிரி அது மாட்டுன்னு இருக்கும். அந்த பூச்சி எல்லாமே வந்து ரொம்ப பிரகாசமாக வந்து வெளிச்சமாக வந்து இருக்கும். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வரும். சரி ஓகே, இதை நம்ம வந்து லைட்டாக வந்து யூஸ் பண்ணலாம், ஏன்னா கையில் அந்த லைட்டை வந்து அமைச்சிரும். அதுக்கப்புறம் இதை போயிட்டு ஒரு துணி எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்றா பொறுக்கி எடுத்து உள்ளே போட்டோன்னா அது ஒரு லைட் மாதிரி ஆக்ட் ஆகும். ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அது எடுத்துன்னு அந்த கோயிலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கும். அந்த பொண்ணு தண்ணி தாங்க வந்து அதிகமாக எடுக்கும். அந்த பொண்ணுக்கு மேலே பார்த்தா ஒரே ஐஸ் கட்டி வந்து உருகி அப்படியே சொட்டா ஊற்றிட்டே இருக்கும். உடனே போயிட்டு அந்த பொண்ணு அந்த தண்ணியை வந்து ட்ராப் பண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு மேலே பார்த்து குடிச்சிட்டே இருக்கும். அப்போ பார்த்தா திடீர்னு மேலே ஏதோ ரெட் கலரில் அப்படியே மாறும். பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடும். என்னென்னு பார்த்தா அந்த டிராகன் தாங்க அதுக்கு மேலே வந்து அப்படியே நெருப்பு குழம்பு வந்து அப்படியே கக்கன உடனே அந்த இது வந்து உருவத்துக்குள்ளே அந்த பொண்ணு அங்கே குடுக்குன்னு ஓடி போய் இன்னொரு குகை ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் தொப்புன்னு வந்துடும். அதுக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பெண்கள் வந்து இறந்துருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து இங்கே தான் வந்து பதுங்கியிருப்பாங்க கொஞ்ச நாள். அவங்க வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சேஃபான இடம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா வரவங்க வந்து இந்த இடத்த வந்து இருந்தால் அந்த டிராகன் வந்து கண்டுபிடிக்காது அப்படின்றத அந்த இது ஃபுல்லாக எழுதி வச்சிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்கன்னு நிறைய பெண்கள் வந்து அங்கே அவங்களுடைய பேர் எழுதி இறந்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். இவ்வளோ பேரை வந்து இந்த டிராகன் வந்து சாகடிச்சுக்குதா அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பெண்கள் எல்லாமே கஷ்டப்பட்டது அது எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே கனவாக வந்து போவோம். அங்கே எல்லாமே ஒரு விஷயம் மாதிரி தெரியும் அந்த பொண்ணுக்கு. எப்படி
எப்படி அந்த இடத்துல எல்லா பெண்களும் வந்து இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சும்மா சுற்றி காட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு விஷுவலாகவே வரும் எல்லாமே என்ன நடந்தது அப்படின்றது. அப்படி அந்த பொண்ணு தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த கையில் ஏற்றும் போச்சுன்னா அந்த அட்டைப்பூச்சிங்க அது எல்லாமே வந்து அதோட காலில் போய் ஒட்டி நிற்கும். டக்குன்னு அந்த பொண்ணு ஏந்த உடனே பயந்துட்டு அந்த அட்டைப்பூச்சியெல்லாம் தூக்கி ஒன்று தூக்கி வெளில போடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அட்டைப்பூச்சிங்களாம் என்னன்னா அந்த நெருப்பு இது பட்ட உடனே அது வந்து சரி பண்ணுமா அந்த பூச்சி. அது கால் மேலே இருந்த அந்த நெருப்பை வந்து அப்படியே உறிஞ்சி அதோட அடிப்பட்ட தழும்பை வந்து ஃபுல்லாக வந்து சரி பண்ணிக்கிட்டே வரும் அந்த பூச்சி. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு புரியும். அப்புறம் நம்ம கையில் எங்கெங்கெல்லாம் அடிபட்டுக்குதோ அந்த இடத்துல வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தா அந்த தழும்பெல்லாம் வந்து இந்த அட்டைப்பூச்சி வந்து ஈஸியாக வந்து சரி பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எழுந்து பார்த்தோன்னே அதுக்குள்ளே வந்து ஒரு மேப் இருக்கும். இந்த மேப்பில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத அந்த பொண்ணு தேடும். அந்த தேடும் போது நம்ம ஒரு சேஃப் பிளேஸ் அப்படின்ட்டு ஏற்கனவே இருந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல வந்து அந்த மேப்பை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி அவுட் வெளியில் போகிறதுக்கு வழியை தேடும்போது அந்த இடத்துல வழியை கண்டுபிடிச்சிடும். சரி நம்ம எங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கும் எங்கேருந்து நம்ம போகிறது. அதே போல் இந்த பொண்ணு இங்கே வந்துருக்கோம்ல அதோட நேமை வந்து எலிடா அப்படின்ட்டு அந்த பொண்ணோட பேரை வந்து எழுதிட்டு அங்கே கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிடும். அந்த சின்ன அந்த அட்டைப்பூச்சியில் லைட்டாக யூஸ் பண்ணிக்கின்னு அந்த பகுதிக்குள்ளே அவங்க மேப் வச்சுருப்பாங்களே அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கினே போவோம். அந்த மேப் ஃபாலோ பண்ணிக்கினே போனால் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த இடத்துல ஒரு டைமண்டாக ஒரு ஷார்ப்பாக ஒரு இதுவாக இருக்கும் கண்ணாடி மாதிரி. அந்த இது வழியாக வந்து மேலே ஏறி போனோம். அது எப்படி ஏறி போகிறது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு ஐடியா தோணும். அது தலையில் போகிற ஒரு ரிங்கெல்லாம் இருக்கலாம். அந்த ரிங்கெல்லாம் வச்சு அதில் மாட்டி நம்ம மேலே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொஞ்சமாக மேலே ஏறி போயிட்டே இருக்கும். அது மேலே ஏறி போயிட்டா அது வந்து வெளியில் போயிடலாம். இந்த பொண்ணு மேலே ஏறி போயிட்டே இருக்கும்போது கீழே வந்து அந்த டிராகனுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு இந்த வழியாக தான் மேலே ஏறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிராகனுக்கு கீழேருந்து கத்தனோடனே அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடும். ஐயோ நம்ம இங்கேருந்து அது காலி பண்ணுறோம் சொல்லிட்டு இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடாக வந்து மேலே ஏறி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஏறும். ஆனால் அதுக்குள்ளே அந்த டிராகன் என்ன பண்ணணும்னா அங்கேருந்து வந்து நெருப்பு குழம்பு வந்து கக்கும் பாருங்க. அப்படியே அந்த நெருப்பு கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். மேலே வர நேரம் பார்த்து கரெக்டாக அந்த பொண்ணு அது மேலே வரும்போது வெளியில் போயிடும். வெளியில் போகிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிடும். சரி நம்ம இந்த பக்கம் வந்து வெளியில் போனோம்னா ஈஸியாக வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் அந்த இடத்துல எட்டி பார்க்கறதுக்கு போனால் அது வெளியில் போகிறதுக்கான வழி கிடையாது. ஆனால் அந்த மலையிலேருந்து வெளியில் எட்டி பார்க்கறதுக்கான வழி அவ்வளோ பெரிய வழி மேலே இருக்கும் செம்ம ஹைட்டில். அங்கேருந்து கீழே பார்த்தா கீழே இருக்கிற ஆளுங்கள்லாம் தெரிவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து பார்த்தா அந்த நகரமும் தெரியும். அதாவது அந்த கிங்டம் அந்த அரசரோட நகரமும் தெரியும். இப்படியே வந்து அந்த பொண்ணு இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே பார்த்தா யாரோ போகிற மாதிரி தெரியும். அவங்கள வந்து இந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பக்கத்தில் இந்த டிராகன் மேலே பறந்து வந்து டக்குனு அந்த பொண்ணு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோன்னே நீ இங்கேருந்து வெளியில் போகிற வாய்ப்பே இல்லை, உன்னால் இங்கேருந்து உயிரோடு வெளியிலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லிட்டு உடனே வந்து நெருப்பு கக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் பாருங்க. உடனே அந்த பொண்ணு பயந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிடுவாங்க. எலோடியா நீ எங்கே இருக்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அங்கே வந்து கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா ஒரு 4 பேர் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு 3 பேரை வந்து ஆலயத்துக்குன்னு கூட்டுக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு எங்கே இருக்குது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அதே மாதிரி இந்த டிராகன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காக காசு கொடுத்து கூப்பிட்டு வர்றாரு. இவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாமே கரெக்டாக நாங்கள் இடத்த காமிச்சிட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவர் வந்து முடியாது என் பொண்ணோட தான் இங்கேருந்து போக முடியாது, யாரும் வந்து இங்கேருந்து வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார். அது கேட்டால் எல்லாரும் வந்து சரி ஓகே தேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டுனே இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து அது யார் வந்திருக்காங்கன்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேர் சொல்லி தானே கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பா தான் வந்துருப்பாருன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். சரி நான் அந்த லைட் எடுத்துங்க எந்த பக்கம் வந்து கூப்பிட்றாங்களோ அந்த கோகையை நோக்கி அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கும். போகிற வழியில் பார்த்தா திடீர்னு 3 டிராகன் குட்டி வந்து இறந்து போயிருக்கும். அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவனுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பானுங்க, டிராகனை வந்து இவங்க தான் காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தேகம் வந்துடும். உடனே அந்த பழைய கதையை வந்து போடுவாங்க. என்னன்னா இந்த டிராகனை வந்து கொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து இந்த கோகைக்குள்ளே வந்து அந்த டிராகனை கொள்ளாமல் அந்த டிராகனோட 3 குட்டிங்க இருக்கும். 3மே வந்து பெண் குட்டி தானே. அது 3மே வந்து குஞ்சு பொறிச்சு வெளில வந்தவொடனே அந்த அரசர் என்ன பண்ணுவார்னா 3த்தையும் வந்து சாகடிச்சு விட்டுருவார். இவனுக்கு எல்லாத்தையும் அதை சாவச்சோடனே அதுக்கப்புறம் அந்த டிராகன் வந்து அந்த அரசனை சாவடித்துக்கு முன்னாடி அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையும் கொளுத்தி சாவச்சிட்டு அதுக்கப்புறம் இவனை சாவடிக்கலான்னு வந்தால் அப்போ வந்து இவன் வந்து சொல்லுவான், என்னை விட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன், என்ன தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிராகன் வந்து சொல்லுவான், உனக்கு சாவு வந்து உனக்கு எண்டு கிடையாது, என்னோட வழி வந்து உனக்கு தெரியாது, அதனால உன்னுடைய 3 செஞ்சுரி ஆயிரம் மக்கள் அதாவது உனக்கு பிறக்கிற பொண்ணுங்களை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் இதோட கணக்கு போல. இதனால தான் அந்த அரசர்களோட பொண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து இந்த கோகைக்குள்ளே வந்து தள்ளி விடுறாங்க 3 தலைமுறையாக. அது எல்லாத்தையும் வந்து இந்த டிராகன் வந்து சாவச்சு அது வந்து பை தித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சாவச்சு எனக்கு இது போல். அப்படியே இங்கே கட் பண்ணால் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா வந்து கூட்டுன்னு எலோடி அப்படி கூட்டுன்னு உள்ளே வந்துடுவாரு. உள்ளே வர நேரத்தில் அந்த டிராகனும் வந்து வந்துடும். வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து தூக்கிட்டு போய் அங்கங்கே அடிச்சு எல்லாரையும் வந்து சாவடிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் பிடிச்சிடும். அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு நான் உன்னை சாவடிக்க போகிறேன், ஒழுங்காக வந்து உன் பொண்ணை வந்து வெளியில் வர சொல்லு, அந்த பொண்ணை வெளியில் வர சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அப்பா வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார். உடனே வந்து எலோடி நான் சொல்கிறது கேள்வி, நீ எந்த காரணத்துக்காக வந்து வெளியிலே வராத, வெளியில் வந்தால் கண்டிப்பாக இந்த டிராகன் உன்னை சாகடிச்சிடும், வெளியில் வராதே அப்படின்னு கத்துவார். உடனே அந்த டிராகனுக்கு வந்து அவர் அப்படியே நெஞ்சிலே அந்த விரலை வச்சு ஐத்தி அவரை சாவச்சிடும். அதுக்கப்புறம் குத்துவீரம் குலவீரமாக இருப்பார். அவங்க அப்பா ஓடிப்போம் அந்த பொண்ணு பார்க்கும். அப்போ வந்து அவங்க அப்பாவும் சொல்லுவார், நான் இறங்கி வந்தால அந்த கயிறு இருக்கும், அந்த கயிறு யூஸ் பண்ணி நீ எப்படியாவது மேலே போயிரு அப்படின்னு சொல்ல உடனே அந்த பொண்ணு குடுன்னு ஓடி போயிட்டு அந்த கயிறில் ஏறத்துக்கு ஆரம்பிச்சிடும். அந்த டிராகனும் போயிடுச்சு ஒவ்வொருத்தரையும் வந்து சாவச்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கயிறு பிடிச்சி ஏறும்போது கொஞ்சம் சத்தத்தோடு ஏறல கஷ்டமாக இருக்குன்ட்டு அந்த சவுண்டு வந்து அந்த டிராகனுக்கு எப்படி கேட்டுரும். உடனே அந்த பொண்ணு இங்கிருந்து தான் தப்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக வந்து அந்த டிராகன் அப்படியே நெருப்பை கொளுத்தி விடும். ஆனால் ஜஸ்ட் மிஸ் அந்த
பொண்ணு ஒரு வழியாக மேலே ஏறி அந்த வெளியில் வர வழி இருக்கும், அது வழியாக வெளியில் ஓடியாந்து விழுந்துடும். அப்போ அப்படியே அந்த நெருப்பு குழம்பு வெளியில் வந்து ஊற்றும். அதை பார்த்த உடனே செம்ம டெரராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் எப்படியே உள்ளேருந்து வெளியில் வரதுக்குள்ள நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாம் வரும்போது குதிரை எடுத்துகிட்டு இருப்பாங்களே, அந்த குதிரை எடுத்துக்கின்னு அந்த பொண்ணு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ரொம்ப தூரம் போயிடும். அந்த நகரத்துக்குள்ளே போயிடலான்னா அதுக்குள்ளே வந்து டிராகன் பிடிச்சிடும். அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணால் பிளான் பண்ணி பாதி தூரத்துலேயே அந்த பொண்ணு கீழே இறங்கிட்டு அந்த குதிரையை மட்டும் தித்தி விட்டுரும். அந்த டிராகன் வந்து அந்த பொண்ணு தேடினு கொடுக்குன்னு வந்து அப்படியே அந்த குதிரையை மொத்தமாக கொளுத்தி சுக்குநூறாக வந்து எரிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனை கொஞ்ச நேரத்தில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மொத்தம் வந்து கொளுத்தி எரிச்சிடும் அந்த டிராகன் செம்ம கோவத்தில். அதை பார்த்த உடனே அந்த அரசிக்கு வந்து பயம் வந்துடும் அந்த குயினுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அங்கே தப்பிச்சுன்னா தான் டிராகன் இந்த மாதிரியே பண்ணும் அப்படின்றது இந்த அரசுக்கு தெரியும் போல. அதனால உடனே வந்து இந்த பொண்ணை நான் நம்பிடக்கூடாது, இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிட்டு அந்த பொண்ணுக்கு இன்னொரு தங்கச்சி ஒன்று இருக்குல்ல ஃப்ளோரியான்ட்டு, அந்த ஃப்ளோரியா பொண்ணை போய் கூப்பிட்டு வருவாங்க. போகிற வழியில் பார்த்தா அவங்க சித்தி வந்து இருக்கும். ஆனால் அதையே தடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டின்னு அந்த பொம்பளை வந்து என்ன பண்ணுன்னா அவங்க சித்தியை வந்து ஆளை வச்சு குத்த சொல்கிறோம். குத்திட்டு ஒன்று அந்த பொண்ணை வந்து அவனை கூட்டின்னு போயிடுவானுங்க. இந்த பொம்பளைக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. சரி அந்த மலைக்கிட்ட போனால் தான் அந்த பொண்ணு அங்கே இருக்கும் போல், நம்ம மலையில் போய் பார்ப்போம் அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அதாவது அந்த அவங்க சித்தி வந்து முதல்ல அந்த இடத்துல வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். காலையில் வெடிச்சிடும். அந்த பொண்ணு ஏந்து பார்த்தா அதை சுற்றி ஏகப்பட்ட இடத்துல வந்து ஒரே நெருப்பாக இருக்கும். ஏன்னா அந்த டிராகன் நைட்டு ஃபுல்லாக வந்து மொத்தத்தையும் வந்து எரிச்சிட்டு இருக்கும் போல். அந்த பொண்ணு வெளியில் வந்து ஒரே சந்தோஷப்பட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அவங்க சித்தி அந்த இடத்துல குதிரில் வந்து எலுடியான்னு கத்தும். உடனே அந்த பொண்ணு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே இல்லை உன்னுடைய தங்கச்சியை வந்து அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க உனக்கு பதிலாக, அதனால் அவங்க தங்கச்சியை வந்து அந்த இதில் போய் தள்ள வைக்க போகிறாங்களா, அந்த பொண்ணு காப்பாற்று அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் போய் காப்பாற்றுறேன், நீங்கள் போக ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அது சொன்ன உடனே அந்த பொண்ணு அந்த குதிரை எடுத்துக்கின்னு திரும்ப அந்த கொக்கைக்கே போவோம். ஃபஸ்ட்டு வாட்டியாக அந்த பொண்ணு பயத்தோடு போவோம். ரெண்டாவது வாட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரொம்ப வீரத்தோடு போகும். அதே போல் அந்த குட்டி பொண்ணு வந்து கையை அறுத்து அவங்க ரத்தம் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த பையனை கூப்பிட்டு வருவாங்க. அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த பையன் வந்து இல்லை வேணாம் இது சின்ன பொண்ணு ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராணி வந்து சொல்லுவோம், நீ என்னடா இதெல்லாம் கருணை பார்த்துக்கிற, நீ எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணலாம், நீ அரசண்டா, இதுக்கெல்லாம் வந்து பயந்துனா வேலைக்கு ஆகாது, நீ வந்து ரொம்ப வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை நேராக போயிட்டு அதோட கையை அறுத்து அந்த பொண்ணு கையை அறுத்து ரெண்டு இடத்த வந்து ஒன்றாக்கி அதே போல் அந்த ஃப்ளோரிடா பொண்ணு வந்து அங்கேருந்து தூக்கி கீழே போட்டுருவானுங்க. இது இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கூட இவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு பானுங்க. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு கயிறு இருக்கும். டக்குன்னு அந்த கயிறை கட் பண்ணி அந்த கயிறை பிடிச்சின்னு சரன்னு கீழே போவோம். ஆனால் இந்த பொண்ணு கீழே இறங்குறதுக்குள்ளவே அந்த டிராகன் வந்து அவங்க தங்கச்சியை வந்து தூக்கின்னு போயிட்டு இருக்கும். ஏற்கனவே இது இந்த வழி எல்லாமே தெரியும். அந்த பொண்ணுக்கு எப்படி போகணும் எப்படி வந்தது அப்படி எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும். அதனால் வந்து எந்தெந்த பக்கம் போகணுமோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கின்னு அப்படியே சும்மா வீரமாக அதோட முடியை வந்து கட் பண்ணி விட்டுன்னு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு கரெக்டாக போயிட்டு திரும்ப போயிட்டு அந்த மேப்பை பார்க்கும். மேப்பை பார்த்தோன்னே எந்த பக்கம் நம்ம போனோம் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கின்னு அவங்க வந்தாங்கல்ல ஆர்மர்லாம் ஷூட்டெல்லாம் வச்சுக்கின்னு அதெல்லாம் வந்து ஒரு இதை ஒன்று ரெடி பண்ணி ஒரு டைமர் ஒன்று செட் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இது வந்து கீழே உயர மாதிரி செட் பண்ணிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சவுண்டு கேட்டால் தானே இந்த டிராகன் வருது, அதனால் இந்த சவுண்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஏதோ ஒரு புது செட்டப் ஒன்று ரெடி பண்ணும். அவங்க அப்பாவோட கத்தி எடுத்துக்கின்னு கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிடும். இந்த டிராகன் வந்து பார்த்தா அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுன்னு பார்த்துருக்கோம். அதை படுக்க வச்சுட்டு அந்த பொண்ணு மயக்கத்தில் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு செட்டப் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கல, அது டம்மானு கீழே வந்தோடனே சவுண்டு கேட்கும். உடனே அந்த டிராகன் வந்துட்டு அவனுடைய சிஸ்டர் அவள் தான் இருக்கும், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் அங்கேருந்து கிளம்பி போவோம். அந்த டிராகன் அப்படி கிளம்பி போன கேப்பில் நம்ம ஹீரோயின் கொடுக்கணும். உடனே அவன் தங்கச்சியை பார்த்துட்டு ஏந்திரி அவனுக்கு கேட்குதா இல்லையா, ஏந்திரி நம்ம இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ஏந்து பார்த்துட்டு அவங்க அக்காவை பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்படும். வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளே அந்த டிராகன் உடனே திரும்ப வரதுக்கு ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்தோடனே அந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக கத்தி எடுத்துக்கின்னு அதை கூட சண்டைக்கு போகும். உடனே அந்த டிராகன் சொல்லும், நீ இந்த மாதிரி எனக்கு முன்னாடி கத்தி வச்சதுன்னா எனக்கு ரொம்ப கோவப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொல்லும். ஆனால் அப்போ அந்த பொண்ணு பயப்படாது, தைரியமாக கத்தியோடு தான் இருக்கும். அந்த டிராகன் அந்த நெருப்பு எடுத்து கக்கலாம் அப்படின்னும் போது வாயை திறக்கும்போது டக்குன்னு வாயில் கத்தி எடுத்து குத்திட்டு டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த பொண்ணு கீழே வரும்போது கரெக்டாக தண்ணி இருக்கும், தண்ணியில் போயிருந்துடும். உடனே அந்த டிராகன் அந்த கத்தியை பிடுங்கி போட்டு அந்த பொண்ணு எங்கே இருக்குதுன்னு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணு அந்த தண்ணியில் விழுந்து வெளியிலேயே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி உடனே அந்த கத்தியை தூக்கி போடும். உடனே குடுக்குன்னு ஓடி போயிட்டு அந்த பொண்ணு உடனே அந்த கத்தியை ஏற்றுக்கும். கையில் கத்தியை ஏற்றுக்கின்னு நேராக திரும்ப வந்து சண்டைக்கு நிற்கும். திரும்ப அந்த டிராகன் வந்து பயப்படாம நீ என்ன எவ்வளோ தைரியமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் வந்து அந்த பொண்ணு கிட்ட வரதுக்கு ஆரம்பிச்சு. கிட்ட வந்தோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணால் ஒரு சின்ன கத்தி ஒன்று இருக்கும், அதை எடுத்து அதோட கண்ணில் குத்திடும். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு அந்த பெரிய கத்தி எடுத்துக்கின்னு அந்த பொண்ணு சண்டைக்கு தயாராக நிற்கும். அதை அப்போ அந்த பொண்ணு கத்தியோடு நிற்கும்போது அந்த டிராகன் ஒரு கண்ணு வந்து அடிபட்டிருக்குல்ல, அதனால் வந்து அதுக்கு வந்து தெளிவாகவே தெரியாது. அதனால் அந்த பொண்ணு தேடிங்கன்னா அந்த டிராகன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது பேசிக்கிட்டே வரும். அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லும், இல்லை நாங்கள் வந்து அந்த அரசரோட இனம் கிடையாது, அவங்களோட ரத்தம் கிடையாது, நாங்கள் வந்து வேறு ஆளுங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த டிராகன் வந்து கேட்காது. உன்னோட ரத்த வாசம் எனக்கு தெரியுது, இது வந்து அரசரோட ரத்த வாசம் தான் அப்படின்னு சொல்லும். அப்போ அந்த பொண்ணு கையிலையும் காட்டும், இங்கே பாரு எனக்கு கீறி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த டிராகன் நம்பாது. அப்போ அந்த டிராகனு ஒரு மாதிரி காற்று கீழே அதாவது ரக்கையை வந்து அச்சிக்கினே வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் தூரம் போகும்போது ஒன்று வந்து நோட் பண்ணும், என்னன்னா அந்த காற்று போயிட்டு கரெக்டாக ஒரு செவத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வரதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வரும், கண்டிப்பாக
கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல வந்து நின்று நம்ம அந்த நெருப்பை வந்து கட்டினா அந்த டிராகனுக்கு எதிராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பொண்ணு போயிட்டு அந்த கத்தி எடுத்துக்கின்னு சரிவா நீ நாங்கள் வந்து இந்த அரசரோட இனம் தானே சொல்கிறேன் அப்படின்னா எங்களை வந்து எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போயிட்டு அந்த செவர் ஒன்று இருக்குல்ல வலிவா அந்த செவத்தான போய் கரெக்டாக நின்றுட்டு அந்த டிராகன் வந்து இப்போ நீ எங்களுக்கு கொடுத்து எரிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிராகன் வந்து நெருப்பத்து கக்கும் பாருங்க. உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து விளையிட்டோன்னு அது கக்கின நெருப்பு அது மேலே அதாவது அது உடம்பு மேலேயே வந்து செம்ம அடிப்பட்டுரும் செம்ம காயப்பட்டுரும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆயிரும். உடனே அந்த பொண்ணு அந்த கத்தி எடுத்துன்னு போயிட்டு அந்த டிராகனை சாவச்சலாம் அப்படின்ட்டு போவோம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த டிராகனை வந்து சாகடிக்காது. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உன்னையை ஏமாற்றிட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க நீ இதுவரையும் பண்ணது எல்லாமே அப்பாவில தான் கொண்டு இருக்க யாருமே வந்து அந்த அரச வம்சமே கிடையாது எல்லாருமே வந்து அப்பாவி பொண்ணுங்களை தான் நீ சாவச்சிருக்க இதே போல தான் எங்களையும் வந்து கூப்பிட்டு வந்திருக்க இவ்வளோ வந்து என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த தண்ணியில் அந்த இதுவெல்லாம் இருக்கும்ல அந்த அட்டைப்பூச்சிங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த நெருப்பு மேலே அதாவது எரிஞ்சு இருந்தால் அது நெருப்பை வந்து அது சரி பண்ணும்ல அதாவது காயங்கள் எல்லாம் அந்த அட்டைப்பூச்சி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டிராகன் மேலே போடும். அந்த டிராகனை வந்து திரும்ப வந்து சரி பண்ணும் அப்படின்றதுக்காக அப்படியே இங்கே கட் பண்ணால் அவனுக்கு திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதை பார்த்த உடனே ஒன்றுமே புரியாது என்னடா இது இப்போ தாண்டா ஒரு பொண்ணை சாவச்சு அதுக்குள்ளே மாடா இன்னொரு கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். இவனுக்கு இதே வேலையை வச்சு தான் பண்ணிப்பாங்க போல. உடனே அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துடும் அந்த காயினை வந்து உருட்டி விட்டோடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே எல்லாரும் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. முக்கியமாக அந்த ராணி வந்து ரொம்ப பயந்துடும். அவன் என்ட்ரி இருப்பான்ல அவன் என்னோடி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். டேய் நீயாடா தள்ளிப்படா அப்படின்ற மாதிரி போயிட்டு ராணி கிட்ட சொல்லும் இங்கே யாருக்கெல்லாம் உயிர் மேலே பயம் இருக்குது அவங்களாம் இங்கேருந்து போயிருங்க நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும். அப்படி சொன்ன உடனே அங்கேருந்து கொஞ்சம் பேர் கொடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மேலே போயிட்டு அந்த மணப்பெண்ணா நிற்கல கல்யாணம் பண்ண உணர் பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவோம் நீ இங்கேருந்து இங்கே உடனே அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படிலாம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓட்டுரும். உடனே அந்த ராணிக்கு எது நாங்கள் ஒன்றை பார்த்து பயப்படணுமா நீ யார்கிட்ட வந்து பேசுகிற அப்படின்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பொம்பளை வந்து பேசுவோம் அந்த பொண்ணுக்கிட்ட அதான் நம்ம ஹீரோயின்கிட்ட. அப்போ அந்த பொண்ணு சொல்லும் உங்களோட முடிவு எப்படி தான் இருக்கணும்னா இது நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடும். போன உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அந்த டிராகன் கரெக்டாக இவங்க இடத்துக்கு வந்துடும். இவங்க வந்து இத்தனை நாள் வந்து ஏமாற்றினால அந்த உண்மை வந்து இந்த டிராகன் தெரிஞ்சிடும். டிராகன் தெரிஞ்சு நேராக அவங்க இடத்துக்கு வந்து நெருப்பு கக்கி அங்கே இருக்கிற மொத்த பேரை வந்து சாவ வச்சிடும். அப்படி நெருப்பு கக்கும்போது அவன் அந்த ஹென்ரி இருப்பான்ல அவன் வந்து முழுமையாக வந்து ஏற்றுப்பான். ஏன்னா அது பண்ண தப்பு தான்ட்டு இவனுக்கும் புரியும். ஆனால் அரசியை தாண்டி அவனால் எதுவும் பண்ண முடியாது. அதனால வந்து அந்த நெருப்பில் அவனும் வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் அந்த கோட்டையை அதாவது அவங்களுடைய அந்த அரண்மனையை வந்து கொளுத்தி எரிச்சிடும் மொத்தமாக. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நடந்து போகும்போது மேலே டிராகன் பறந்து போவாங்க. செம்ம தரமாக இருக்கும் இந்த சீன் பார்க்கறதுக்கு. ரொம்ப வீரமாக நடந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு. அதேமாதிரி டிராகன் மேலே பறந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அவங்க தங்கச்சி அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து வந்து அவங்க சித்தியெல்லாம் சேர்ந்து திரும்ப அவங்க நாட்டுக்கே போயிட்டு ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போவாங்க. அப்படி அவங்க எல்லாமே வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கு போகும்போது கூட வந்து பார்த்தா அந்த டிராகனும் வரும். படம் தரமாக இங்கே முடியுதுங்க. கண்டிப்பாக செகண்ட் பார்ட் இருக்கும். ஏன்னா அந்த டிராகன் வந்து நம்ம ஹீரோயினை கூட போயிருக்கல அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அது வந்து அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வந்தால் கண்டிப்பாக நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஃபேண்டசி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.